ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வீடியோ கிளாஸஸ்ல ரிவிஷன் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப், நம்ம வாட்ஸ்அப் சேனல் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்றோமோ ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதில் போய் நீங்க எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா, இப்போ இந்த கோர்சஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அகாடமிக் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் நமக்கு சிலபஸ் என்னென்ன நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் காப்பி, ஸோ அது எல்லாமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணணும்னாலும் ஸோ இந்த அகாடமிக்கில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ கிளாஸில் போனீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 250 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ அந்த 250 டேஸில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20 டேஸ் எடுத்து நம்ம ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 20 டேஸில் ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து நம்ம அந்த யூனிட்டுக்கு எப்படி நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் அந்த யூனிட்டை எப்படி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதை பற்றின ஃபுல்லாக பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட்ஸை நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ நமக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் இதுதான் லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் எடுத்து அதுக்கான ஸ்டடி பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம ஒரு 3 டெஸ்ட், அதாவது ஒரு யூனிட்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸுக்கான டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டேட் கொடுத்துருப்போம். எந்தெந்த டேட்லேருந்து எந்தெந்த டேட் வரைக்கும் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் இங்கே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னையோட நமக்கு இந்த யூனிட் 8ஓட நமக்கு 10 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட். ஸோ நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண இந்த 10 யூனிட்ஸை நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம், எப்படி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், ரிவிஷன் டெஸ்ட் எத்தனை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், எந்தெந்த டேட்டை நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 20 டேஸ் எடுத்திருக்கோம். இந்த 20 டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 30th ஆரம்பிச்சு நமக்கு ஜூலை 19th பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகும். டோட்டலா ஒரு 20 டேஸ் வரும். இப்போ இந்த 20 டேஸ்ல நமக்கு ரிவிஷன் டெஸ்ட்டை எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், இதுல நம்ம எந்தெந்த யூனிட்லாம் எடுத்து நம்ம படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு என்ன, செகண்ட் ரிவிஷனுக்கு என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்குமே இங்கே டேட் கொடுத்துருப்போம். நம்ம இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல ரிவிஷன் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்கான டேட் என்ன, அதுக்கான போர்ஷன்ஸ், டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்ன, எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஜூன் 30th நமக்கு ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா ஜூலை 19th அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் எடுத்திருப்போம். இப்போ இந்த 20 டேஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ரிவிஷன் டெஸ்ட் 1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 2 அப்படின்னு 2 ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஜூலை 9th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். ஜூலை 9th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இது நம்ம படிச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 10 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இதே மாதிரி அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் 2 என்னைக்கு கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஜூலை 19th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இதுக்குமே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 10 டேஸ் நம்ம டைம் கொடுத்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்ல நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிட் 1 to 5. ஸோ யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அல்ஜிப்ரா, யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ், யூனிட் 3 டோபாலஜி, யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஸோ இந்த 5 யூனிட்டும் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இதை ஜூலை 9th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் 1ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் டெஸ்ட் பேட்ச் குரூப்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இப்போ இதில் ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ அல்ஜிப்ரால 20 மார்க்ஸ்க்கு இருக்கும், ரியல் அனாலிசிஸ்ல ஒரு 20 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும், டோபாலஜியில் ஒரு 20 மார்க்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஒரு 20 மார்க்ஸ்,
அதே மாதிரி ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்ல 20 மார்க்ஸ். டோட்டலா பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கும் 100 கொஸ்டின்ஸ், அதாவது 100 மார்க்ஸுக்கு வந்துரும். இது வந்து நமக்கு என்னைக்கு கண்டக்ட் பண்றோம்? ஜூலை 9th அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் இந்த 5 யூனிட் எடுத்துக்க போறோம். இதுல நமக்கு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், யூனிட் 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ், யூனிட் 9 ஆபரேஷன் ரிசர்ச், யூனிட் 10 ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இந்த 5 யூனிட் எடுத்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ண போறோம் ஜூலை 19th அன்னைக்கு. இதுக்குமே டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும். இதுலயுமே ஒவ்வொரு யூனிட்லயும் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியில ஒரு 20 கொஸ்டின், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆபரேஷன் ரிசர்ச்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டி தியரியில ஒரு 20 கொஸ்டின்ஸ். டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இதை நம்ம ஜூலை 19th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அன்னைக்கு இந்த கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ, அதோட டீடைல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் குரூப்ல சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 2 ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும், அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும். ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா 10 days டைம் கொடுப்பாங்க. டோட்டலாக 20 daysல ஃபர்ஸ்ட் 10 days வந்து ரிவிஷன் டெஸ்ட் 1 யூனிட் 1ல இருந்து 5 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ரிவிஷன் டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 10 days டைம் கிடைக்கும். இந்த 10 days டைம்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும் ஃபுல்லாக நம்ம தரவா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த டெஸ்ட் டேட் என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 9th அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 1க்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதோட ஆன்சருக்கு டீடைல்டு சொல்யூஷன் சென்ட் பண்ணிடுவாங்க. இதே தான் ரிவிஷன் டெஸ்ட் 2க்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண போற ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஃபுல் டீடைல். இப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது நம்ம என்ன கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், எத்தனை ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம், நமக்கு அதுக்கான சிலபஸ், போர்ஷன்ஸ் என்ன, எப்படி நம்ம படிக்கணும், அதுக்கான டெஸ்ட்டுக்கான டேட் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.